Hi friends, welcome to Hasi fashion. இந்த வீடியோல 5 வயது குழந்தைக்கு போடுற மாதிரி எலாஸ்டிக் நைட்டி எப்படி சிம்பிளா ஈஸியா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிளாத்தை இந்த மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுட்டு மொத்த லென்த் நமக்கு 30 இன்ச் லென்த் இருக்கு. அதே மாதிரி விட்த் 10 inches இருக்கு. ஸோ இந்த சைஸு கிளாத்தை மடக்கி போட்டுட்டு இதில் ஃபஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோலோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். 4 inch எடுத்திருக்கேன், அதை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலோட விட்த் 2 inch மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டட் பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஹிப் போர்ஷனில் லைட்டாக கர்வ் வரதுக்காண்டி 1 inch கம்மி பண்ணி 9 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வாக நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். எண்டு வரைக்கும் கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரி 2 piece கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் விட்த் அதாவது ஹைட் எவ்வளோன்னா 3/4 inchும் விட்த் 15 inchும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃபோல்டட் எண்டில் ஆர்ம் ஹோல் ஹைட் நம்ம அங்கே வச்சுருந்தா அதே அளவு 2 inch விட்த்தும் 4 inch ஹைட்டும் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா அந்த நம்ம நெக் பீஸில் இந்த மாதிரி 1/2 inch எலாஸ்டிக் போடுறது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நாம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்குள்ளாடி நான் எலாஸ்டிக்லேருந்து 4லேருந்து 5 inch அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது 1/2 inch எலாஸ்டிக் அதை உள்ளே நம்ம ஃபுல்லாக கொறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த எண்டில் நம்ம எலாஸ்டிக் வெளியே வராத மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டரில் அந்த எலாஸ்டிக்கும் அந்த சுருங்கி இருக்கிற கிளாத் அதுக்கு மேலேயும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு பெரிய அளவில் கிளாத் இழுந்து வராது. இந்த எண்ட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நெக் போர்ஷன். அடுத்தது ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் போர்ஷனில் இந்த விட்த்து கம்மியாக இருக்கக்கூடிய போர்ஷன் நமக்கு ஷோல்டராக வரும். ஸோ அதில் ஒரு 1/4 inch விட்த் இருக்கக்கூடிய எலாஸ்டிக் போடுற மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 4 inch லென்த்தில் எலாஸ்டிக் கட் பண்ணி அதையும் அந்த மடிச்சு வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஃபோல்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுந்து கொடுக்கும். அடுத்தது நம்ம நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ளைன்டு போர்ஷனையும் ஸ்லீவில் உள்ள போர்ஷனையும் நம்ம உள் பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்லீவும் ஒரு நெக் போர்ஷனும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஸ்லீவையும் அந்த நெக் போர்ஷனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்க்ளைன்டு போர்ஷன் அந்த ஆம்கோல் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பிளேஸில் நமக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஸோ 4 பக்கமும் நமக்கு ஸ்டிச்சஸ் வரும். அதாவது நெக் போர்ஷனும் நம்மளோட ஸ்லீவ் போர்ஷனும் நம்ம ஜாயின் பண்ணி எடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணி எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் விட்த் அதிகமாக இருக்கிறது நமக்கு நெக் போர்ஷன், விட்த்து கம்மியாக அதாவது 1/4 inch விட்த்து போட்டிருந்தோம்ல அது ஷோல்டர் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இனி அடுத்தது ஸ்லீவில் எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு பஃப் மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பஃப் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி 1/4 inch எலாஸ்டிக் போகிறது மாதிரி கேப் விட்டு நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எலாஸ்டிக் போட போகிறோம். ஸோ இந்த எலாஸ்டிக் 6 inch லென்த்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்றாக்கில் எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுந்து வந்துச்சுன்னா லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் நாம் ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல அதுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுட்டு இதில் எண்டில் மட்டும் அந்த எலாஸ்டிக் வெளியே வராமல் இருக்கிற மாதிரி வச்சு 2 எண்ட்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இன்சைடில் நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டாம், ஏன்னா ஹேண்ட் போர்ஷனுங்கிறதுனால. அடுத்தது இந்த ஹேண்டோட 2 சைடையும் ஜாயின் பண்ணி நாம்
இந்த நைட்டி போர்ஷன் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நாம் ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பெரிய அளவுக்கு நம்ம வந்து உள்ளே வளைச்சி ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த எண்டில் மட்டும் ஸ்டிச் கொடுத்தா போதும். 2 பக்கமும் இதே மாதிரி நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஓரளவு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி பாட்டம் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட் வரது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதில் எலாஸ்டிக் எதுவும் போட மாட்டோம். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபுல் ரவுண்டும் நம்ம வந்து சுற்றி ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஸ்டிச் கொடுத்தாச்சுன்னா நம்மளோட நைட்டி 5 வயசு குழந்தைக்கு தேவையான நைட்டி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும். இதே அளவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து நைட்டி சூப்பராக கிடைக்கும். 5 இயர் ஏஜ் உள்ள குழந்தைக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.